வணக்கம், அடியேன் ஆனந்த கண்ணன். என்ன அடையாளம் காட்டிய எனது மனைவி ராணி, என்னுடைய முதலாளி அன்பு அப்படிங்கிற சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராணி. சிசில் என்ன பாட்டு பாட போறாங்க? பாட்டுக்கு பதிலா ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, இழந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். வாழணும்னு நினைச்சவங்க ஒருத்தவங்க போகும்போது தான் ஆஃப்டர் so many years கண்ணனை கேள்விப்பட்ட விஷயம் இன்னும் கொஞ்சம் டேஸ் தான். எங்கேயும் அழுதுறக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்ணனுக்கு பிடிக்காது. மைக் எடுக்கும்போது இன்னைக்கு நான் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த போறேன், அதுக்காக நிறைய பிரத்யேகமான ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். பல வண்ணங்கள்ல முடிய சிகை அலங்காரம் பண்ணிக்குவாரு, வண்ண வண்ண உடைகள் போடுவாரு, தாடியில எல்லாம் கூட என்னென்னமோ ஷேப்லாம் பண்ணிட்டு வருவாரு. சில பேர் ஏன் இப்படி நீங்க கோமாளி மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ரசிகரை நான் மகிழ்விக்க கோமாளியா மாற கூட நான் தயங்க மாட்டேன். ஸ்க்ரீனில் பார்த்து என்னோட உயிர் ரொம்ப நண்பன் அவன் இல்லைன்றது நான் நம்பவே மாட்டேன். எனக்கு 2 குழந்தைகள், ருத்ரா, மித்ரான்னு. கண்ணனோட அதே பர்த்டே தான் என் 2 குழந்தைங்களோட அதே பர்த்டே. ரொம்ப நெருங்கிய நண்பன். நாங்கள் 2 பேரும் ஆங்கராக பீக்கில் இருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்போயே நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணோம். அவனுக்கு ஒரு ஆசை என்னென்னா ஆக்டர் ஆகணும். ஆக்டரை தாண்டி அவனோட உள்ள ஒரு டைரக்டர் இருந்திருக்காரு. அவன் டைரக்ஷன் பண்ணதான் ஆசை. அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நானும் அவனும் ஒரு படம் பண்ணோம், முள்ளும் மலரும்னு. ரஜினி சார் ஹிட் டைட்டில். அது கிட்டத்தட்ட படம் ஒரு 85% முடிஞ்சு போச்சு. யூஸ்வலாக சினிமாவில் நடக்கிற விஷயம் தானே. ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன ஈகோ நடக்கும். அதில் பல படங்கள் காணாமல் போயிருக்கு, பல படங்கள் பெட்டியில் இருக்குது. அதில் ஒரு படம் தான் நானும் ஆனந்தக்கன் நடித்த படம் முள்ளும் மலரும். அது மேபி அது வந்திருந்தா ஒருவேளை கண்ணன் என் கூட இருந்திருப்பான், இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பலாம். மேபி என்ன சொல்கிறேன், அவர் சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டார். அதோட வே ஆஃப் லிவிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேறு. நம்ம சென்னை வேறு மாதிரி. அவ்வளோ ஈஸியாக யாரையும் ஜெயிக்க விட்டுறாது சினிமா, பல விஷயங்கள். ஸோ ஒருவேளை அவனும் இன்னொரு படம் ஹீரோவை நடிச்சிருந்தான், அதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட பழைய ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும், கண்ணன் நடித்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்டையும் நான் முயற்சி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச விஷயங்கள், கண்ணனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, இது இப்போ ஏஐ சப்போர்ட்டில் வந்திருக்கு. அந்த படம் வந்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் கண்ணனுக்கு. என்னால் என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். சரி, கண்ணன் எங்கேயுமே போகல, என் கூட தான் இருக்காரு. நாங்கள் சோகமாக இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்காது. எப்போவுமே பி ஹாப்பி, சந்தோஷமாக இருறா லைஃப்லன்னு சொல்லி எங்கள் சன் மியூசிக் ரீயூனியன் டீமை வச்சே ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்னு கண்ணன் ஆசைப்பட்டிருந்தார். அதோட ஸ்கிரிப்ட் விஷயம்லாம் போயிட்டுருக்கு. எங்கேயும் அழுதுறக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்ணனுக்கு பிடிக்காது. பெஹன் உட்ஸனுக்கு கோடான கோடி நன்றி. ரியல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி கரெக்டான நேரத்தில் விருது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாகாவோட ஃபேமிலிக்கும் அவரோட டாட்டருக்கும் எப்போவும் நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம். தேங்க்யூ பெஹன் உட்ஸ், அன்பேசுவோம். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆனந்தக்கண்ணன் அவர்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழுதா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்கீங்க. நான் அவங்க ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க.